பியூட்டிஃபுல் மண்டேல ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? ஒரு விவசாயி தன்னோட தோட்டத்துல ஒரு விதையை எடுத்து மண்ணில் விதைக்கிறார். அப்போ அந்த விதை பலத்த கவலையோட, இனி என்னால காற்றை உணரவே முடியாதா, வெளிச்சத்தை பார்க்கவே முடியாதா, அவ்வளவுதானா, என் சோழியே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மன அழுத்தத்துக்கு போகுது. 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா மேல இருந்து மண் அழுத்தம் ஏற்படுது. அப்போ அந்த விதை நினைக்குது, என்னாலெல்லாம் மேலேயே வர முடியாதா, மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கணுமா அப்படின்னு வருத்தப்படுது. 3ஆம் நாள் மழை பெய்ய தண்ணீரும் வெப்பமும் மண்ணுக்குள்ள போச்சாம். அப்போ அந்த விதை நினைக்குதான், இது எனக்கு கிடைச்ச தண்டனை இல்ல, இது எனக்கு கிடைச்ச ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குச்சு. அது மெதுவா வேர்களை மண்ணுக்குள்ள விடுது, முளையா மேலே எழும்புது. அப்படியே நாட்கள் செல்ல செல்ல செடி மரமாச்சான். அந்த மரம் காய் கனிகளையும் நிழலையும் தந்துச்சான். காற்றை உணரவே முடியாதுன்னு நினைச்ச விதை இன்னைக்கு காற்றையே உருவாக்குதான். அதேதான் நம்ம வாழ்க்கையும். நாம் சிக்கிக்கொண்டோம் என்று நினைக்கும் இடம்தான் நம்மை வலிமையாக மாற்றும் பனிமனை. ஆக நம்ம மைண்ட் செட் மாறினா எந்த இருட்டும் நம்மை நிறுத்த முடியாது.